Hello guys, good evening. Okay, let's start our class. If am I audible, just raise your hand. Okay, thank you. Let me share my screen. Okay, fine. நேற்று வந்து நம்ம எதோட கிளாஸ் முடித்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட முடித்தோம். ஆமாம், இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம நேற்று முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப். ஸோ நேற்று பேசிக்காக பைத்தான் பார்த்தோம், அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ட்ரோ பார்த்தோம், அண்ட் தென் லிஸ்ட் அண்ட் இட்ஸ் மெத்தடு. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஃபார் லூப் பார்க்க போகிறோம். ஃபார் லூப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் இட்ரேட்டிங் ஓவர் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து இட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஃபார் லூப்பை நம்ம எய்தர் லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட்டு, ஸ்ட்ரிங் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரூட்ஸுன்னு. இது என்ன டைப்பு? லிஸ்ட் டைப். ஓகேவா? லிஸ்ட் டைப்பில் நம்ம ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ ஃபாரில் ஐஎன் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஐயில் ஃப்ரூட்ஸோட வேல்யூ அசைன் ஆகுது. ஸோ பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஐயில் வந்து ஃபார் லூப்பில் கொடுத்தனால இட்ரேட் ஆகி ஒவ்வொரு வேல்யூவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நார்மலாக ஃபார் லூப்பில் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரில் எக்ஸின் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம நார்மலாக இந்த கோடிங் மாதிரி எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன்? இஃப் கண்டிஷன் கொடுத்து எக்ஸ் வந்து ஈக்குவல் டு பனானான்னு வரும்போது பிரேக் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுவோம். பிரேக்னா என்னது? அந்த இடத்துல கட் ஆயிடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது பனானா இங்கே மீட் ஆகும். அப்போ மீட் ஆனோன்னா இதுக்கப்புறம் எந்த வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆப்பிள் அண்ட் தென் பனானா ரன் பண்ணி பார்த்தா அதே ஆன்சர் தான் இருக்கும். ஸோ வேறு இன்னும் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரேக் பார்த்துருக்கோம், இப்போ கண்டினியூ பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி செரியாக இருந்துச்சுன்னா கண்டினியூ. அப்போ செரிங்கிற வேல்யூ வந்து கண்டிஷன் மீட் ஆன உடனே கண்டினியூன்னு சொல்லியிருக்கோம். பிரேக்னா அதோட நின்றும் இட்ரேஷன். கண்டினியூ கொடுத்தனால அதுக்கு அடுத்து உள்ள வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஆப்பிள், பனானா, செரியை விட்டுட்டு தென் பைனாப்பிள் அண்ட் மேங்கோ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் லுக் வந்து சிம்பிள் சின்டெக்ஸ் தான், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதாவது எதுக்கு அப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நம்மளோட வேல்யூஸை இட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் ஓவர் அ கண்டிஷன் சொல்லலாம். நம்ம கண்டிஷன் மீட் பண்ணுற வரைக்கும் அது இட்ரேட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் வைல் லூப் பார்க்கலாம். இப்போ வைல் லூப்பில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, with while loop we can execute a set of statement as long as the condition is true. கண்டிஷன் மீட் பண்ற வரைக்கும் அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுல என்ன இப்போ இதுலலாம்னா இட்ரேட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இது கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, நம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். வைல் லூப்ங்கிறதுனால வைல் இது, அண்ட் தென் நம் வந்து லெஸ் தென் 6 இருக்கான்னு பார்க்குறோம். லெஸ் தென் 6 தான், நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து 1. ஸோ லெஸ் தென் 6 பிரிண்ட் நம் அப்படின்னா எல்லாமே வரிசையாக பிரிண்ட் ஆகும். இதில் வந்து வேல்யூஸ் உள்ள கொடுத்தனால ஃபார் லூப்பில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே வைல் லூப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கு ஒரு லைக் கண்டிஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நம்மோட ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ப்ளஸ் இஸ் ஈக்குவல்னா என்ன ஆகும், ப்ளஸ் பண்ணி அசைன் ஆகி வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ நம்மோட 1 வந்து ஆட் ஆகி இப்போ லெஸ் தென் 6 வர வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி நம் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது வைல் நம் வந்து 6ஓட கம்மியாக இருக்குது. ஆமாம், கம்மியாக தான் இருக்குது. அப்போ பிரிண்ட் நம். அப்போ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல இன்னும் என்ன சொல்லியிருக்கோம், இஃப் யூஸ் பண்ணி நம் வந்து 3 வரும்போது பிரேக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம் வந்து 3 ஆகும்போதே இங்கே என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். ஓகேவா? இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பிரேக்குக்கு பார்த்துட்டோம். இப்போ கண்டினியூக்கு பார்க்குறோம். இப்போ கண்டினியூவில் இங்கே என்ன நடக்கும், நம்ம 0ன்னு அசைன் பண்ணிட்டோம். வைல் நம் வந்து
10க்கு கீழே தான் இருக்கு நம்மளோட வேல்யூ. அப்போ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா நம்மளோட வேல்யூவோட 1 ஆட் ஆகிட்டே பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஆனால் 5 வர இடத்துல என்னாகும், பிரேக் வந்து கட் ஆகிடும். ஆனால் கண்டினியூ வந்து அந்த வேல்யூவை விட்டுட்டு அடுத்தது பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பிரிண்ட் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு வரிசையாக பிரிண்ட் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ ஃபாரும் ஒயிலும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஏன் நம்ம பைத்தான் படிக்கிறோம்னா, நம்ம 2 விதத்துல டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம். எப்படின்னா பைத்தான் மூலியமாகவும் இன்னொன்று பவர் பிஐ மூலியமாகவும். இப்போ பைத்தான்ல ஒரு டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் நம்பை பேண்டாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ண தெரியும்னா அதோட பேசிக் வந்து நமக்கு பைத்தான் தான். ஸோ பைத்தானோட பேசிக் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் அதில் எப்படி ரைட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதில் விசுவலேஷன் பண்ணணும், டேட்டாவை இதில் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிறது 2 விதமாக பண்ண போகிறோம், யூசிங் பைத்தான் அண்ட் பவர் பிஐ. ஓகேவா? ஸோ எப்படி ஃபங்க்ஷன் ரைட் பண்ணலாம் பைத்தானில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பைத்தான்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ பிளாக் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ பிளாக் ஆஃப் கோடு. இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நம்ம டெஃப்னு போட்டு எழுதுவோம். டெஃப் இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம வைக்கிறது தான், என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன ஒர்க் நடக்கணும், ஆக்ஷன் நடக்கணுங்கிறத கொடுத்துட்டு, இப்போ சப்போஸ் நம்ம அந்த ஒர்க் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ரிட்டர்ன் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டெஃப் இன்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அண்ட் அதுக்கு ஒன்று வேல்யூ அப்படி கொடுத்துருக்கோம். தென் ரிட்டர்ன் பண்ணணும், ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வேல்யூ மாடுலஸ் 2 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகும், இப்போ ஜஸ்ட் ரன் தான் ஆகுது. ஏன்னா நம்ம கமெண்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு செல்லில் இருக்குது. இப்போ இதே ஃபங்க்ஷனை நான் இன்னொரு செல்லேருந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகுது. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எங்கே வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல அது தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இப்போ இதில் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்குமெண்ட், நேம்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணுது, டெஃப்னு கிரியேட் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு டெஃப்ங்கிறது போடுவோம். ஸோ மை ஐடிங்கிற நேமில் தான் ஃபங்க்ஷன் இருக்கு. இது உள்ள பேராமீட்டர் நேம் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணணும், பிரிண்ட்டு சம் ஐடின்னு வச்சுக்கலாம். அது ஐடி ப்ளஸ் இங்கே என்ன பண்ணோம், கன்கார்டினேட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ கன்கார்டினேட்னா ஒன்றும் இல்லை, இப்போ 2 லைனையும் சேர்த்து ஒரே லைன் ஆக்குறது அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணுமோ அது. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணணும், நேம்னு கொடுத்துட்டோம். ஸோ நேமுக்கான வேல்யூ வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, அப்படிதானே? அப்போ இங்க என்ன வரும், இன்னொரு செல் கிரியேட் பண்ணி அதுல நார்மலா நம்ம ஃபங்க்ஷன் நேம் இதுக்குள்ள அந்த பேராமீட்டரோட வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம், சாய்னு பாஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம மை ஐடி கால் ஆகி இந்த ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் நம்ம என்ன ஆட் பண்ண சொன்னோமோ அதோட வேல்யூ இந்த ரெண்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து நார்மலாகவும் கிரியேட் பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து என்னன்னா லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணியிருக்கோம், ஆட் இஸ் ஈக்குவல் வாட் ஆகும், லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஃப்னு ஒரு சம்திங் அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதில் அடுத்த என்ன பண்ணியிருக்கோம், ஆட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா அதோட இது பிரிண்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு சொல்லிட்டோம். இது இந்த முன்னால் பார்த்தது அதே தான். வேல்யூஸ் நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் இன்னொரு இதில் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணி ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஆன்சர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம வேற வேல்யூ கொடுத்தாலும் அதோட ஆன்சர் நம்மளால கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மேப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மேப் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கோமா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். டெஃப் எஸ்கியூன்னு ஒரு ஃபங்க்ஷன், ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக எஸ்கியூன்னு வச்சுக்கலாம். அதில் என்கிற பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா கோலன்னு வச்சுட்டோம். அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். என்ன வேலை அங்கே நடக்குதுன்னா என் இன்ட்டு என் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது அதோட ஸ்கொயர் ரூட் நம்ம எடுக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி மேப்புங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால மேப்புங்கிற கீவேர்டு இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வெளியே கொடுத்துருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து கால் பண்ணுறோம்.
இப்போ நம்ம ஃபங்க்ஷன் தனியா இருக்கு. வெளிய ஒரு வேரியபிள்ல நம்ம ஒரு மேப் ஃபங்க்ஷன்ங்கிற ஒண்ண ஆட் பண்ண போறோம். அதுக்குள்ள இந்த 2யும் கால் பண்ணியிருக்கோம். தென் பிரிண்ட் பண்ணணும். என்ன டைப்ல பிரிண்ட் பண்ண போறோம்னா, லிஸ்ட் டைப்ல பிரிண்ட் பண்ண போறோம். எதுனா இந்த வேரியபிள் நேம். ஸோ இந்த வேரியபிள் நேம்ல 2 என்னலாம் கால் ஆகுது? ஃபங்க்ஷனும் நம்ம நம்ஸ் ஆஃப் வேல்யூஸும். இப்போ கால் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல எஸ்கியூ கால் ஆகுது. ஸோ எக்ஸ்கியூங்கிறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன சொல்லியிருக்கோம்? n இன்ட்டு n ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய நம்ஸோட வேல்யூக்கு வந்து ரூட் எடுத்து நம்மளுக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது மேப் ஃபங்க்ஷன். அண்ட் தென் ஜிப் ஃபங்க்ஷன். அதாவது நான் கீ வேல்யூ பர்சன்னு சொல்லி கொடுத்துருந்தேன்ல, அதே மாதிரி தான் இங்க என்ன நடந்திருக்குன்னா, நேம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஐடி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுமே வேற வேற லிஸ்ட்ல இருக்கு. நமக்கு இது ரெண்டுமே ஒண்ணா வேணும். லைக் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் போடுவோம். ஓகேவா? ரெண்டும் வேற வேற இதுல இருக்கு. அதை எடுத்து நம்ம ஒரே இதுல ஜிப் பண்ண போறோம். ஸோ மேப்டுங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ், அதாவது ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி ஜிப்புங்கிற ஃபங்க்ஷனுங்கிறனால ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நமக்கு ஜிப் ஆகணும்? நேம் அண்ட் ஐடி. ஸோ நம்ம நேமு அப்புறம் ஐடி போட்டுட்டு பிரிண்ட் எப்படி பிரிண்ட் ஆகணும்னா லிஸ்ட் டைப்ல எனக்கு பிரிண்ட் வேணும். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா மேப்டு வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ கால் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சு? மஞ்சிக்கு 4, நிக்கிலுக்கு வந்து 1, சம்பவிக்கு வந்து 3. ஸோ வேல்யூஸ் அசைன் ஆயிடுச்சு. ஜிப் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் கம்பைன் பண்ணி ஜிப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதை டைப் ஆஃப் மேப்னு போட்டால் நம்மளுக்கு ஜிப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ பேசிக்ஸ்ல நெக்ஸ்ட் இப்போ நான் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது ஓகேனா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. இதில் எதுவும் யாருக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே, வெல் நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நம்ம லிஸ்ட் பார்த்துட்டோம், லிஸ்ட் அண்ட் மெத்தட் பார்த்தோம், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டப்பிள். ஸோ டப்பிள் வந்து என்ன அப்படின்னு ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஒரு மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர் அண்ட் அன்சேஞ்சபிள் ஒன். ஏன்னா இது இம்மியூட்டபிள்னு சொல்லியிருக்கேன். நம்ம வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அப்புறம் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் தான் டப்பிள்ஸ் வருவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சின்டெக்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ டப்பிள் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று நம்ம அந்த டப்பிள் மெத்தடில் நார்மலாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதே இது ஃபங்க்ஷன் மெத்தடில் கூட நம்ம, இது ஸ்டாண்டர்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் மெத்தடில் எப்படி சொல்லலாம்னா, நம்ம என்ன மெத்தடுங்கிறதே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள சம் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டோம். இது எதில் கொடுத்துருக்கோம்? நம்ம லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்போது எப்படி ஆகும்? ரவுண்டட் பிராக்கெட்ஸ் இருக்கா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்? நார்மலாக ஒரு வேரியபிள் நேம், அதில் கொஞ்சம் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டோன்னே நமக்கு டப்பிள் மெத்தடில் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே இது நம்ம டப்பிள்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கூட ஃபங்க்ஷன் மெத்தடாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஒரு வேல்யூவை. ஓகே, அண்ட் தென் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்? டூப்ளிகேட்ஸை இதை அலோவ் பண்ணும். ஸோ இதில் 2 பனானா இருக்கா? 2 பனானா. ஸோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டு நார்மல். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டப்பிளில் வந்து கவுண்ட் மெத்தட், இண்டெக்ஸ் மெத்தட்னு ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் மெத்தட். கவுண்ட்னா என்ன பண்ணும்? உள்ள இருக்க வேல்யூஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத நம்மளுக்கு எடுத்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ஸுங்கிற ஒரு வேரியபிள், அதில் செட் ஆஃப் டப்பிள்குள்ள செட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ நான் நம்ஸ் டாட் கவுண்ட்னு கேட்கும்போது, கவுண்ட் ஆஃப் 6ன்னு கேட்கும்போது 6 வந்து 1 டைம் தான் அக்யூர் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு 1ன்னு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம இன்னொரு 6 கூட போட்டு பார்க்கலாம். ஸோ 2 டைம்ஸ் அக்யூர் ஆயிருக்கு. இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தவங்களோட நேம் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. பட் அவங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்போ இந்த நேம் வந்து எங்க அக்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை தடவை கவுண்ட் பார்க்கறது. கவுண்ட் பார்த்தா இப்போ 2 டைம் அக்யூர் ஆயிருக்கு. அப்போ வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்களோட டேட்டா செட் தப்பா இருக்கு, டூப்ளிகேட்ஸ்லாம் அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கோம்? நார்மலாக நம்ம நோட் கூட எடுத்துக்கலாம். நம்ம நோட்ல இண்டெக்ஸ் அண்ட் தென் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் சம் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். எப்போவுமே 0லேருந்து தான் வேல்யூ ஆரம்பிக்கும். இப்போ நம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 5. ஸோ 5ஓட இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கே அக்யூர் ஆகுது. 0, 1, 2, 3, 4 அண்ட் 5. ஸோ வேல்யூ வந்து நமக்கு 5ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு.
ஓகேவா? அதாவது நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வேணும். அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. இது சின்ன டேட்டா செட்டுங்கிறதுனால இதுல 5ன்னு சொல்லிட்டு. இதே நம்ம 1000 5000 ஆஃப் டேட்டா செட் வச்சிருந்தோம்னா, எனக்கு இது எங்க இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வேணும். நம்ம இண்டெக்ஸ் எடுத்துட்டோம்னா, அதோட டேட்டா எங்க இருக்குன்னு ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாரி இடத்துலலாம் இந்த இண்டெக்ஸ் மெத்தட் மூலியமா நம்ம டேட்டாவ ரெக்கவர் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் மின் அண்ட் மேக்ஸ் மெத்தட். மின் அண்ட் மேக்ஸ் மெத்தட்னா தெரியும். மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்க வேல்யூ மினிமம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இதே மேக்ஸ்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் 99 தான் நம்ம இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்? டப்பிள், அதில் இருக்க ஃபங்க்ஷன் மெத்தட் அண்ட் தென் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், அதில் இருக்க கவுண்ட், இண்டெக்ஸ், மின் அண்ட் மேக்ஸ் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகேயா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி போகலாமா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன் டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து சொல்லிட்டேன், ஜேசன் மெத்தட், அதாவது கீ அண்ட் வேல்யூவர்ஸாக இருக்கும். இங்கே இந்த இதை பார்த்தீங்கன்னா, இது கீ, பிராண்டுங்கிறது கீ, அதோட வேல்யூ வந்து 4. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆர்டர்டாக இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டூப்ளிகேட்ஸ் வந்து இதை அலோவ் பண்ணாது. ஓகேவா? இப்போ இந்த வேரியபிள் கார்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு பிராண்ட், ஃபார்ட், மாடல் வந்து மஸ்டாங், இயர் வந்து 1964 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மற்றதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட காருங்கிறது நம்மளோட வேரியபிள் நேம் டாட் கெட் இயர் மட்டும் நான் கேட்டிருக்கேன். அப்போ இயரை மட்டும் எடுத்து அதோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? கார் டாட் ஐட்டம்ஸ். இப்போ இதில் ஐட்டம்ஸ்ங்கிறது என்னது? நம்ம உள்ள கொடுத்துருக்க வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஸோ டிக்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லி டிக்ட் ஐட்டம்ஸ்ங்கிறது டிக்ஷனரி ஐட்டம்ஸ். ஓகேவா? நம்ம கொடுத்துருந்த வேல்யூ எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? கீ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட் மெத்தட், ரெண்டாவது ஐட்டம்ஸ் மெத்தட் பார்த்துட்டோம், மூணாவது வந்து கீ மெத்தட். இப்போ இங்கே கீ என்னெல்லாம்னா பிராண்ட், மாடல் அண்ட் இயர். ஸோ கீ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. வேல்யூஸ்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்? ஃபோர்டு, மஸ்டாங் அண்ட் த இயர். ஓகேவா? இது வந்து அப்போ இது என்ன ஒரு டேட்டா செட்டில் நமக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? எனக்கு இந்த செட் ஆஃப் இயரில் மட்டும் இந்த ஐட்டம் சேல் ஆயிருக்கு பார்க்குற இடத்துலலாம் இந்த இயரில் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம், பாப். பாப் மெத்தட் யூஸ் அப்போ கார் டாட் பாப் இயர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இயர் மட்டும் பாப் ஆகிடும், அதாவது டெலிட் ஆகிடும். இப்போ பிரிண்ட் கார்னா பிரிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? கார் டாட் பாப் ஐட்டம் பிரிண்ட் கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டோம். அப்போ அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ வெறும் டிக்ஷனரியோட என்னது சின்டெக்ஸ் அந்த கர்லி பிரேசஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் அப்டேட் மெத்தட். ஆல்ரெடி நம்மகிட்ட எப்படி ஒன்று இருக்கு, இயர் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு வேல்யூஸ் நம்ம டேட்டா செட் கொடுத்து வச்சுருக்கோம். இதோட எனக்கு இன்னொன்று ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? நம்மளோட வேரியபிள் நேம் ஒன்று ஹோல்ட் பண்ணியிருக்கு, அப்டேட் தான் பண்ண போகிறோம். ஸோ டாட் அப்டேட், அதோட சின்டெக்ஸ் என்னது? கர்லி பிரேசஸ். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ள கீ அண்ட் அதோட வேல்யூ. ஸோ கலருங்கிற ஒரு கீ, அதுக்கு ஒயிட்டுங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். பிரிண்ட் கார்னா நம்மளோட ஆல்ரெடி இருந்த ஒரு செட் டிக்ஷனரியில் இது ஆட் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கார்டை கிளியர் பிரிண்ட் கார்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ ரிட்டர்ன் என்னது? நல் வேல்யூஸ், ஒன்றுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டிக்ஷனரி பார்த்துருக்கோம், நேற்று ஸ்ட்ரிங் பார்த்தோம், டப்பிள் முடிச்சிருக்கோம், டிக்ஷனரி முடிச்சிருக்கோம், அண்ட் தென் இப்போ செட். ஓகேவா? ஸோ செட்டும் லைக்வைஸ் என்ன மாதிரி? டிக்ஷனரி மாதிரி தான், கர்லி பேசிஸ்குள்ளே தான் வரும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கீ வேல்யூ பாஸ், இங்கே நார்மலாக உள்ள வேல்யூஸ் இருக்கும்.
ஸ்ட்ரிங் கொட்டேஷன் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் சம் செட் ஆஃப் வேல்யூஸ் உள்ள இருக்கு, நம்ம அதை ரன் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல ஆட் பண்ணணும். ஆட் எப்படி பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் டாட் ஆட்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நமக்கு ஆட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணுறோம். அதை அன்கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரூட்ஸ் நான் ரன் பண்ணும்போது நார்மலாக நம்மளுக்கு இருந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அதுக்கும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆட் ஆகுது. ஓகேவா. ஒரு ஸோ நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. அண்ட் தென் பாப் பண்ண போகிறோம். ஸோ பாப் பண்ணியாச்சு. ஸோ பனானா பாப் ஆயிடுச்சு. நாம 2 தடவை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால 2 தடவை பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும் 1 செகண்ட். ஓகே, சாரி ஃபார் தட். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் செரிங்கிற ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுத்து செரின்னு ஒரு வேல்யூ கொடுத்து அதை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகி மிச்சம் இருக்க பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. நார்மல் நம்ம எப்போ எல்லாத்துலேயும் பண்ணுற மெத்தட்ஸ் தான் அதெல்லாம். அண்ட் தென் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டோன்னா இது என்னது செட்டு டைப். ஸோ செட்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரெண்டாவது இது வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்காது. ஓகேவா. இப்போ நார்மலாக ஃப்ரூட்ஸுங்கிற வேல்யூ என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கு, ஆப்பிள், பனானா அண்ட் செர்ரி. அப்புறம் கம்பெனிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூஸ் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். எதுக்கு, இந்த 2 செட்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ். பிரிண்ட் கம்பெனி டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அப்போ ஃப்ரூட்ஸ்ல இருந்து இதில் இல்லாதது என்னன்னு பார்த்தோம்னா கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட். அப்போ இந்த இடத்துல நான் இப்போ கம்பெனின்னு மாத்தினேன்னா ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ இதுல கம்பெனி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்க என்ன ஆன்சர் வரும், ரெண்டாவது இங்க என்ன நடந்திருக்கு, அதாவது கம்பெனில இருக்கிறது இங்கே இல்லாம இருக்கிறது. அப்போ கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப். ஸோ தெளிவாக சொல்கிறேன், 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸுக்கும் கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ ஆப்பிள், பனானா அண்ட் செரி. அப்போ இங்கே இருக்க ஆப்பிள் வந்து கம்பெனியில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சுன்னா கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட். இதை வந்து இந்த இதுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த ஆன்சர் கிடச்சி. ஸோ இப்போ நான் அதை அப்படி மாற்றி போடும்போது ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ஆப்பிள் அங்கே ஆல்ரெடி இருக்கு நம்ம கம்பெனியில். ஸோ நம்ம பனானா அண்ட் செரி தான் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு அது வந்து தெரியுது. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பிட்வீன் 2 டேட்டா செட்ஸ் வந்து இப்படி நம்ம டாட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது என்ன என்ன நடக்கும்னா பிரிண்ட் காமனாக இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். அப்போ அந்த 2 செட்லையும் நம்மளுக்கு என்ன காமனாக இருந்துச்சு, ஆப்பிள்ங்கிறது தான் காமனாக இருந்துச்சு. ஓகேவா. நம்மளுக்கு ஆப்பிள்ங்கிறது ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யூனியன் பார்க்கும்போது நேம்லேயே இருக்கு, எல்லாத்தையும் போத்தா கம்பைன் பண்ணி நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கூகுள், செரி, மைக்ரோசாஃப்ட், பனானா, ஆப்பிள். ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா. தென் அப்டேட். ஸோ கம்பெனி டாட் அப்டேட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்.
தென் ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம செட்டில் இது அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம கம்பெனி திரும்பி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன அப்டேட் பண்ணமோ அது சேர்த்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ செட்டில் வந்து என்னெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆட் எப்படி பண்ணுறது, பாப் அண்ட் ரிமூவ், அண்ட் தென் அதோட டைப் கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி ரெண்டு செட்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூஸ் எடுக்கணும். அண்ட் தென் எப்படி யூனியன்னா ரெண்டையும் அதாவது நம்ம கொடுத்துருக்க டேட்டா செட்லேருந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணோம். அப்டேட் நார்மலாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தான் அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணி நம்ம ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், கம்பெனியை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? செட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கா? செட் ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம ஓவராலாக என்ன கவர் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப், பைத்தான் ஃபங்க்ஷன் எப்படி ரைட் பண்ணணும், அண்ட் தென் நம்ம நேரத்தில் பேலன்ஸ் இருந்த டப்புள் அண்ட் செட் அண்ட் டிக்ஷனரி அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இவ்வளோ இதுவும் நம்ம என்ன எதுக்கு கீழே வரும்னா பைத்தானோட பேசிக்ஸ் கீழே கவர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் தான் நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்குள்ள போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நம்பையோட பேசிக்ஸ். ஸோ நம்பைங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் நடக்கிற இடத்துலலாம் நமக்கு நம்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்பைங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ லைப்ரரி. ஓகேவா? இதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஆல்ரெடி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம என்ன மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்பையில் வந்து அரே டைமென்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 1D 2D அண்ட் 3D. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி நம்ம யூசேஜுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு சிம்பிள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இம்போர்ட் நமக்கு என்ன வேணும், நம்ம லைப்ரரி நேம் வந்து நம்பை, அதை வந்து ஆஸ் என்பி அதாவது ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஷார்ட் நேம் பண்ணிக்கிற மாதிரி என்பின்னு அதை மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கோடில் நம்ம எங்கே நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணாலும் என்பி டாட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அது வேற ஒன்றும் இல்லை, லைப்ரரி தான். ஓகேவா? அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்ம இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஏன்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ள என்பி டாட் அரே ஆஃப் 5 அதாவது ஒரு வேல்யூ உள்ள கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ உள்ள என்ன இருக்கு, ஒரு ஸ்கேலார் அரே ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி என்பி டாட் என் டைமென்ஷனல் ஆஃப் ஏ, இந்த ஏயோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ 0 டைமென்ஷனல். இப்போ நான் 1D அரே 2D அரே 3D அரேன்னு சொன்னல, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1D அரேனா 1ன்னு ஒரு வேல்யூ, அதில் நம்ம நம்பை யூஸ் பண்ணுறோம்ல, அதனால என்பி டாட் நம்ம அரேன்னு சொல்லி உள்ள ஒரு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சிங்கிள் மேட்ரிக்ஸ். ஸோ இது என்னது 1D அரே. அண்ட் தென் 2 என்பி டாட் அரேன்னு கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு மேட்ரிக்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். 2 by 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. தென் 3 என்பி டாட் அரே அதே மாதிரி உள்ள வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ 3 டைமென்ஷனல் அரே. ஸோ இதோட வேரியன்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1. ஓகேவா? நார்மல் சிங்கிள் அரே. அண்ட் தென் 2. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் 1 2 3 அண்ட் தென் 4 5 6 2 டைமென்ஷனலாக இருக்கு. அண்ட் தென் 3 டைமென்ஷனலாக இருக்கு. ஓகேவா? இப்போ இது என்ன டைமென்ஷனல் அப்படிங்கிறது நம்ம கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வேரியபிள் நேம் டாட் ஷேப்னு கேட்டோம் அப்படின்னா, ஷேப்புங்கிறது நத்திங் பட் அதுக்குள்ள என்ன கண்டெயின் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நம்ம டைமென்ஷனல் கொடுத்துருக்கிறதுனால 3யோட டைமென்ஷனல் என்னன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணியிருக்கு.
இதே ஒரு டேட்டா செட் உள்ள கொடுத்தோம்னா அதுல எவ்வளவு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ என்பி டாட் டைமென்ஷன் ஆஃப் ஒன் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்னு ரிட்டர்ன் ஆகும். என்பி டாட் டைமென்ஷன் ஆஃப் டூனா நம்மளுக்கு டூ அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஒரே இதுல நான் 3 கொடுத்துருக்கனால லாஸ்ட் ஒன் ரன் ஆகி எனக்கு 3 அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் கெட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் லிஸ்ட்டுக்கும் நம்பை அறைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம கொடுத்துக்க முடியும். அதாவது நம்பர்ஸும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்ஸும் கொடுத்துக்கலாம். ஆனா அறையில என்னன்னா சிமிலர் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ லிஸ்ட் ஒன்று இங்க ஒன்று கொடுத்துருக்கோம், அதை அரே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். லிஸ்ட்ல சம்ம செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், அரே இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே. அதாவது சிமிலர் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அரே மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஸோ அரே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டைப் கன்வர்ஷன் பண்ண போறோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அரேல வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து அதாவது சிமிலர் டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அரே இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே சம் செட் ஆஃப் வேல்யூஸ் இன்ட் அண்ட் ஃப்ளோட் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போ அதில் பின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து டைப் கன்வர்ஷன் ஆகி நம்மள அதுக்கு என்ன டேட்டா டைப் என்னவா மாற்றிருக்குன்னா இன்டீஜர் டைப்பாக மாற்றிருக்கு. ஓகேவா? அப்புறம் இது என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம அரேல வந்து அலோஸ் மேத்தமெட்டிக்கல் இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் லிஸ்ட்ல வந்து அந்த மாதிரி டைரக்டாக நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தான் நான் இங்கே அரே இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் சம் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் ஒன் தான் ரன் ஆகுது. லிஸ்ட்டில் எனக்கு பை ஃபைன் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கு, லிஸ்ட் ஒன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்போ இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் கெட் ஆயிடுச்சா? ஸோ லிஸ்ட்ல வந்து டைரக்டா நம்ம எதையுமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸோ இல்லை ஆப்ரேஷன்ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் அரேல நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் லிஸ்ட்டுக்கும் நம்பை அரேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, லிஸ்ட்டை விட இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லலாம். இது வந்து லெஸ் மெமரி தான் கன்சியூம் பண்ணும், லிஸ்ட்டை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ டைமென்ஷன் பார்த்துட்டோம். அண்ட் தென் லிஸ்ட்டுக்கும் அரேக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம், அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு ரெண்டு பார்த்துருக்கோம். அண்ட் தென் இப்போ அது வந்து ஒரு டைமென்ஷனில் இருக்குது, இன்னொரு டைமென்ஷனுக்கு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ரீஷேப்பிங் மீன்ஸ் சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் அன் அரே. ஓகே, இப்போ அரேங்கிற ஒரு வேரியபிள் நேமு, அதில் என்பி டாட் அரே, அதுக்குள்ள சம் வேல்யூஸ் ஒன் டைமென்ஷனாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒன் டைமென்ஷனாக நம்ம 2 டைமென்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ 2 டைமென்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3/4 அதாவது ரோ அண்ட் காலமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதை வந்து எதில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், நியூ அரேங்கிற வேரியபிளை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இப்போ என்ன பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், நியூ அரேவை கொடுக்கணும். ஸோ நியூ அரே பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துருக்கும், 3 rows and 4 columns நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1D to 3D அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 வேல்யூஸ் உள்ள கொடுத்துருக்கோம் ரீஷேப் பண்ணுறதுக்கு. நம்ம நியூ அரே அதே தான் வச்சுருக்கோம். அரே டாட் ரீஷேப் 2, 3 and 2. ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 வேல்யூ எதை சொல்லுவோம்னா பிளாக், அதாவது அந்த மேட்ரிக்ஸை சொல்லுவோம், மேட்ரிக்ஸை எடுத்துக்கும். அண்ட் தென் 3 வந்து எதுனா ரோஸ், 2 வந்து காலம்ஸ். அப்போ இதை முதல்ல ரன் பண்ணிடலாம். ஸோ 2 blocks, 3 rows and 2 columns. புரியுதா? என்ன பண்ணியிருக்கோம், அரே வேல்யூஸ் வந்து அதே தான். இப்போ 1D to 3D மாற்றுறதுக்கான அரே டாட் ரீஷேப் அப்படிங்கிற இதை சின்டாக்ஸ் எழுதிட்டோம். எப்படி எனக்கு 3Dயாக மாற்றுறதுக்கு உள்ள நம்ம என்ன கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதோட பிளாக் எப்படி இருக்குன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத அது பிளாக்காக எடுத்துக்கும். ஸோ 2 blocks, நமக்கு 2 blocks வந்துருச்சா. அண்ட் தென் 3ங்கிறது ரோஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ 3 rows அண்ட் தென் 2ங்கிறது என்னது, காலம்ஸ். ஸோ 2 columns ரெண்டுலேயுமே இருக்குது, 2 பிளாக்ஸுமே 2 columns இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் பிரிண்ட் நியூ அரே, அது பிரிண்ட் பண்ணிடும், அதே வேல்யூஸ் தான். அண்ட் தென் இந்த இதில் எப்படி இண்டெக்ஸிங் கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரே இண்டெக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இண்டெக்ஸிங் மாதிரி தான் இதுவும், நத்திங் சேஞ்ச்டு.
எப்படி கெட் பண்ணலாம்? அப்போ அரே np டாட் அரே உள்ள ஒரு வேல்யூஸ் இருக்கு. எனக்கு அரேல உள்ள தேர்டோட வேல்யூ என்னன்னு நான் கெட் பண்ணணும் அப்படின்னா 0 1 2 3 4 தான் நமக்கு கெட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுலயே நம்ம டைரக்டா அடிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரே ஆஃப் 0வும் பிளஸ் அரே ஆஃப் 1ம் எனக்கு ஆட் பண்ணு அப்படின்னா 1 பிளஸ் ஆட் ஆகி நமக்கு 3ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அண்ட் தென் accessing 2D array. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்போ அரேங்கிற ஒரு வேரியபிள் np டாட் அரே ஒரு 2D அரே உள்ள கொடுத்துருக்காங்க. அரே டாட் ஷேப் முதல்ல என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டைரக்டா எனக்கு என்ன அசைன் ஆயிருக்கு? அரே ஆஃப் 1 and 3. அப்போ 1ங்கும் போது 9 புரியுதா? இது 0 இது 1 இந்த 1ல என்னது தேர்ட் வேல்யூ 0 1 2 3. ஸோ 9th வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன். ஸோ அரே டாட் ஷேப் வந்து நம்மளுக்கு முதல்ல என்னது டூ ரோஸ் இருக்கு. இது பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 rows and 5 columns. அதான் ஷேப்ல நம்மளுக்கு அப்போ அடுத்தது ரிட்டர்ன் பண்ணும். 2 rows and 5 columns அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. அண்ட் தென் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கோம்? அரே ஆஃப் 0ல எனக்கு தேர்ட் வேல்யூ என்ன கெட் பண்ணி பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அரே ஆஃப் 0னா என்னது? இதுதான். இதுல தேர்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது அப்போ 4. 0 இது 0ன்னு சொல்லுவோம், இது 1. அப்போ 0ல தேர்ட் வேல்யூ 0 1 2 3. 4 தான் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 4. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1ல 1. அப்போ இதுதான் 1 0 and 1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 7. ஃபர்ஸ்ட் ஒன்குள்ளதும் இது ரெண்டும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் கடைசியா 1ல 3. அப்போ இது 0 இது 1. அப்போ 1ல தேர்டுன்னு வரும்போது 9. இப்படிதான் இண்டெக்ஸிங்கோட வேல்யூஸை கெட் பண்ணுவோம் அரேஸ்ல. ஓகே, இதே 3D அரேல எப்படி கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா பிரிண்ட் அரே 3 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. இதுல அதே மாதிரி தான் 0ன்னு வரும்போது இது வரும். 0ல 0th இண்டெக்ஸ் அதாவது 0th பிளாக்ல 0th ரோல செகண்ட் காலம் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரே டாட் ஷேப் கெட் பண்ணிருக்கோம். 2 3 ஓகே 3D அரே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை நம்ம ஒரு அதாவது அந்த 3D அவுட்புட்டை வந்து முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் அரே 3. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன ஆயிருக்கு? நமக்கு 3 கெட் பண்ணிருக்கு. அப்போ முதல்ல இங்க என்ன பார்க்கணும்? 0th பிளாக்னா இந்த பிளாக் தான் ஃபர்ஸ்ட் பிளாக். ஓகேவா? 0ல 0th அப்போ இதுல தான் வரும். இந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல 0ல எனக்கு செகண்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இது 0th வேல்யூ, இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ. ஸோ செகண்ட் வேல்யூ என்னது? எனக்கு 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் என்ன பார்க்கலாம். என்ன நம்ம கெட் பண்ணிருக்கோம்? 11 கெட் பண்ணிருக்கோம். அப்போ இங்க இருக்கு 11, இங்க இருக்கு. அப்போ அந்த நம்மளோட 3 டைமென்ஷனல் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து என்னது 1 கொடுத்துருக்கோம். அப்போ 0th அதாவது 1 பிளாக் வந்து நம்மளுக்கு 1, அதாவது 1வது மேட்ரிக்ஸ். அப்போ இது 0, இந்த ஃபர்ஸ்ட் வந்து 0, இது வந்து 1. ஓகேவா? இப்போ 1ல நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? 1th ரோவை பார்க்கணும். அப்போ இது 0, இது 1, கீழே இருக்கிறது 1. அதுல அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? காலம் என்ன கெட் பண்ணா 1th காலம். அப்போ 0th காலம், இது 1th காலம். ஸோ 11. ஸோ நமக்கு 11 கெட் ஆயிருக்கு.
அப்போ இந்த 4 ஆன்சர் எப்படி வந்திருக்கும்? 0th பிளாக்கு. அப்போ நம்ம இதை தான் எடுப்போம். இதில் அடுத்தது என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ரோ பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து 4 5 6. இந்த 4 5 6ல எனக்கு 0th வேல்யூ. அப்போ 0th வேல்யூனா நமக்கு என்னது? அதாவது 0th காலம்னா 4. ஸோ நமக்கு ஆன்சர் 4 கெட் பண்ணிருக்கு. ஓகேவா? அரேல எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ கெட் பண்றோங்கிறது புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? If yes means just raise your hand. Okay, thank you. ஓகே, அப்போ இவ்வளோ இது நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? நம்பைனா என்னன்னு பார்த்துருக்கோம். நம்பைனா என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் உள்ள டைமென்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதில் எப்படி ஒரு லிஸ்ட்டுக்கும் நம்பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதில் மோர் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி ஒரு டைமென்ஷன் வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ரீஷேப் பண்ணுறது. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அதோட வேல்யூ வந்து கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் பவர் பிஐக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொல்கிறேன், அது என்னென்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பவர் பிஐங்கிறது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டூல், அவ்வளோதான். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணிக்கலாம். இது முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க உங்கள் லேப்டாப்பில். நம்ம நார்மலாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம க்ரோமில் பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டாலே நமக்கு கெட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? மேக் ஓஎஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பவர் பிஐ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் டூல்ஸ். ஸோ ஓகே, இப்போ இந்த யூஸ் ஆஃப் பவர் பிஐ ஏன் அப்படின்னா நம்ம வந்து போத் ரிஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்க்கு ஏற்ற மாதிரியும் மொபைலுக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம விசுவலைஸ் பண்ணிக்கலாம். காமன் ஃப்ளோ ஆக்டிவிட்டி இன் பவர் பிஐ எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிங் டேட்டா இன்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் அண்ட் கிரியேட் ரிப்போர்ட். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டா செட்டை பைத்தான் மூலயமா இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ இருக்கிற டேட்டாவை அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பவர் கொரி எடிட்டர் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கும், அது கீழே இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் மாதிரி இருக்கும். அதில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு திரும்பி டேட்டா வந்து நம்ம க்ளீன் டேட்டாவாக இருக்கும்போது அதை தூக்கி நம்ம மெயின் விசுவலைசேஷன் இடத்துல போட்டுட்டு அங்கே நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ட்ஸ் வந்து விசுவலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிங் டேட்டா இன்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் அண்ட் கிரியேட் நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஸோ அதில் நிறைய நம்மளுக்கு சர்வீசஸ் இருக்குது, விசுவலைசேஷன்ஸ் இருக்குது, பார் சார்ட்டு, பை சார்ட்டு, ஏகப்பட்ட, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒரு டேட்டா வச்சு இதுக்கு பார் சார்ட் தான் போடணும், பை சார்ட் தான் போடணும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட், அது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதோட பில்டிங் பிளாக்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் யூஸ்வல் விசுவலைசேஷன், டேட்டா செட் வேணும். அதுக்கு டேட்டா செட்டை வச்சு ஒரு ரிப்போர்ட் பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் டைல்ஸ். விசுவலைசேஷன்னா சொன்ன ஒரு சார்ட். ஓகேவா? ஏதோ ஒரு சார்ட். ஸோ நான் ஒரு பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணல, அது இப்படிதான் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இல்லை இது வந்து நம்ம டேட்டா வந்து அப்லோட் பண்ணுற ஸ்பேஸ். இப்போ ஒரு சிஎஸ்வி வந்து நம்ம ஃபைல் ஃபோல்டரில் இருக்குது, அதில் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணும்போது அது இப்படி தான் லுக்ஸ் லைக் திஸ். அண்ட் தென் இதை நீ நம்ம இந்த லோட் பட்டன் இருக்குல்ல, நீ லோட் கொடுத்த உடனே அது லோட் ஆகி இதாக இருக்குல்ல, இப்படி தான் நம்ம கெட் பண்ணுவோம். அதை எப்படி லோட் பண்ணணுங்கிறத முதல்ல நான் சொல்லணும்ல. ஸோ நம்ம பவர் பிஐ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் அந்த பேனல் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இது என்னன்னா ரிப்போர்ட் வியூ. நம்ம இந்த இடத்துக்குள்ள தான் நம்மளோட விசுவலைசேஷன் எல்லாமே பண்ணுவோம். இந்த இடத்துல ரிப்போர்ட் வியூனா ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்ன டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டேட்டா செட், ஒரு மல்டிபிள் டேபிள்ஸை ஒரே இடத்துல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை இங்கே கெட் பண்ணிக்கலாம், அதை டேட்டாவாக வியூ பண்ணிக்கலாம். இங்கே மாடல் வியூன்னு என்னென்னா இந்த இஆர் டயக்ராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு
என்ன கனெக்ஷன், அதாவது அங்கேயும் ஐடின்னு இருக்கும், இன்னொரு டேபிள்லயும் அதே ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே ஒரு காமன் ஐடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லிங்க். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன். ரிப்பன்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வேர்டில் இருக்கும்ல சம் செட் ஆஃப் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ribbons. ஓகே, அண்ட் தென் ரிப்போர்ட் வியூ அண்ட் கேன்வாஸ் வியூ அதை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் மாடல் வியூ, அப்புறம் பேஜஸ் டேப் இருக்கும், விசுவலேஷன் பேன், இந்த இதுதான் விசுவலேஷன் பேன். அண்ட் ஃபீல்ட்ஸ் பேன். ஃபீல்ட்ஸ் பேன்னா ஒன்றும் இல்லை, இந்த இருக்குல்ல, இதுதான் ஃபீல்ட்ஸ் பேன். இந்த ஃபீல்ட்ஸ் பேனுக்குள்ள தான் நம்மளோட டேட்டா செட்டு அதோட காலம்ஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு என்ன காலம் வேணுமோ அது ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டை சூஸ் பண்ணிட்டு இங்கே எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் டேட் வேணும், அப்புறம் அதில் வேற ஏதாவது சிட்டி வேணும் அப்படின்னா அதை ரெண்டையும் சூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ்ல ட்ராக் பண்ணி போடுவோம். ஸோ இது ரெண்டு வேல்யூஸையும் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு இங்கே ஒரு விசுவலேஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பவர் பி லேப்டாப் வச்சிருக்கவங்களாம் என்ன பண்ணிருங்க, இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் தென் இதை லாகின் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோசாஃப்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொன்னோம். ஸோ லைக் ஜிமெயில் ஐடி மாதிரி, இமெயில் ஐடி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருங்க. லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி டேட்டா லோட் பண்ணுறது அண்ட் தென் இந்த மாதிரி விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டவுன்லோட் பண்ணுறதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா இருக்கும்? நார்மலாக க்ரோம் டேப்ல தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற EXE மாதிரி கிடைக்கும், அதை நம்ம ரன் பண்ணி நெக்ஸ்ட் 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 கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பவர் பிஐயோட இன்ட்ரோ அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய தான் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபீல்ட்ஸில் தான் நம்ம டேட்டா செட்டோட காலம்ஸ் கிடக்கும். ஸோ என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து ரீஜியன், இயர், பாப்புலேஷன், நேம் இந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா செட் சைடில் இருக்கும் அண்ட் தென் விசுவலேஷன் இருக்கும். ஸோ இங்கேருந்து இப்போ நான் ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டோ இல்லை பை சார்ட்டோ இங்கே சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே அதோட விசுவலேஷன் வந்து நார்மலாக இருக்கும். அந்த நார்மலில் எனக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை, இப்போ ரீஜன்னா ரீஜனை ட்ராக் பண்ணி இங்கே வேல்யூஸ் போட்டணும். அதாவது ஒவ்வொரு சார்ட்டுக்கும் சம் டைப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒன்று போடணும், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒன்று போடணும், அண்ட் தென் வேற இன்னும் நிறைய வேல்யூஸோட ஒரு சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேல்யூஸ் இங்கேருந்து எடுத்து ட்ராக் பண்ணி போடணும். பட் அது வந்து என்னமா இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இதாக இருக்கா, போட்டிருக்காங்களா? ஸோ கேப் மைண்டர் மேப்லேருந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாசிஸ், இயர் எக்ஸாசிஸ்லையும் அண்ட் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒய் எக்ஸஸ்லையும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டா வந்து ட்ராக் பண்ணி உள்ளே போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு, அதாவது லுக்கிங் குட் விசுவலேஷன் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அந்த ஒர்க்கிங் எதில் பண்ணுவோம் அப்படின்னா, I'll show you. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் விசுவலேஷன்லாம் எப்படி பண்ணணும்னா, இதில் ஷோ ஆகலை. இந்த விசுவலேஷன் சைடில் வந்து நம்ம என்ன மேப் சூஸ் பண்ணமோ அதுக்குள்ள எப்படி அதோட கலர்ஸை மாற்றுறது, எக்ஸ் ஃபீல்டுக்கு என்ன கலர் வைக்கலாம், ஒய் ஃபீல்டுக்கு என்ன கலர் வைக்கலாம், அப்புறம் இதை நம்ம நார்மலாக வேர்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணுவோம்ல, எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து 18ல் இருக்கணும், 20ல் இருக்கணும், போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சம் செட் ஆஃப் வேல்யூஸ் அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்டில் என்ன ஒரு இமேஜ் கூட நம்ம பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். அதாவது ஹோல் பேனலுக்குமே நான் சொல்கிறேன். பேனல் வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேனலில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விசுவலேஷன் சூஸ் பண்ணிட்டு டேட்டா செட்டுக்கு உள்ளே போட்டுட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு விஷுவலுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது,
இப்போ ஒவ்வொரு சார்ட்டுக்கும் வேற வேற கலர். பட் சிமிலர் தீம்ல இருந்துச்சுன்னா, பார்க்கும்போது விஷுவலா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி இருந்தா தான் நம்ம கஸ்டமர்ஸ அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு கம்பெனில ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றோம்னா, அதுலருந்து ஓகே இந்த விசுவலைசேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட்டா நம்மளால டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த குரூப்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்மளோட டேஷ்போர்ட் வந்து அழகா இருக்கும், ரீச் ஆகும். ஓகேவா? இந்த இருக்குல்ல. ஸோ இதுக்கு ஒரு ஃபீல்டு, ஒரு கலர் குடுக்குறது, இந்த மாரி தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிகலா பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓரலா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராக்டிகலா பார்க்கலாம். இது வந்து பவர் பிஐல எப்படி பண்றோம்னு பார்த்துருக்கோம். சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பைத்தான்லயே இது எப்படி எக்ஸ் லேபிள் என்ன போடலாம், ஒய் லேபிள் என்ன போடலாம், அது பிஎல்டி டாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ கைஸ். எனி டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு டீச் பண்ண எல்லா திங்ஸும் கிளியர் இருக்குன்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, தேங்க்யூ. That's all for today. You can leave the meeting.